சென்னையில் அண்மையில் பெய்த கனமழையில் நந்தம்பாக்கம் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதுகுறித்து அங்கு போலீசார் புலனாய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒரு முக்கியமான பகுதி ராமாபுரம் பகுதி. அந்த ராமாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்பு தான் நம்ம நிற்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 9 தளங்களை கொண்டது தான் அந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனம். 100க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் செயல்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வர்றாங்க. அந்த வெள்ளத்தின் போது இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் கடுமையான பாதிப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய 3 தளத்தில் முழுவதும் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் உள்ளிட்ட வாகன நிறுத்துமிடங்கள் உள்ளது. அந்த வாகன நிறுத்துமிடங்கள் முழுவதுமே தண்ணீரால் சூழப்பட்டிருப்பதாகவும், அதே போல கீழ்த்தளம் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதாகவும், அதில் செயல்பட்டு வந்த நிறுவனங்கள் தற்காலிகமாக பெங்களூரில் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அங்கே பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை பற்றிய தகவல் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும், அதே போல வாகன நிறுத்துமிடங்களில் இருக்கக்கூடிய வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கின்றன. நம்ம இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்பு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட தனியார் செக்யூரிட்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் தீவிர சோதனைக்கு பின்பே நிறுவனத்திற்கு உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. தற்பொழுது காவல்துறை இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது காவல்துறையோட பாதுகாப்பும் இந்த தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தற்பொழுது ஒரு உதவி ஆணையர் தலைமையில் ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட காவல்துறையோட அதிகாரிகளும் விசாரணைக்கு சென்றிருக்காங்க.